என்ன லெட்டர்ப்பா? யார் அனுப்புனா? லெட்டர் இல்லடா இது, ஏன் லாட்ரி. லாட்ரியா? எனக்கு கிடைச்ச ஜாக்பாட்ரா இது. ஏன்பா லாட்ரிலாம் தடை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் வச்சு கூடாதுப்பா, போலீஸ்ல கொடுக்கணும். கொடு. அடிச்ச யார் அனுப்புனா உனக்கு? முட்டாள். போட போட. எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது பாரு. தமிழ் ஆட்டமா போடுற ஆட்டம். ஜனாவோட ரத்த உறவு நீதான்னு நிரூபிக்க என்கிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இத வச்சு உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. முடிஞ்சது. இன்னையோட உன் மொத்த கதையும் முடிஞ்சது. அந்த ஜனாவே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன். சித்தப்பா, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நான் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கேன். லைஃப்ல எனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றம், தோல்வி. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா சித்தப்பா, நீங்க எங்க கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறை? உங்க ஆசீர்வாதத்தோட நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ ரொம்ப நல்லா இருப்ப தமிழ். தமிழ் என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியலையே. இந்த லெட்டர் நமக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஏன் தமிழ், ஏன் இது ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்ல? எத்தனை வருஷமா நான் இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த வருஷமும் இது கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி ஓகே பண்ண? பிரகாஷ், இத பாரு. இந்த ஒரு வாய்ப்பை வச்சு லைஃப் லாங் நம்ம டெண்டர் எடுத்துடலாம். ஜானு, என்ன டெண்டர் ஜானு இது? கவர்மெண்ட் டெண்டர். கவர்மெண்ட் ஹோட்டல் நடத்துறாங்கல்ல, அதுக்கு நம்ம மசாலாவை தான் சப்ளை பண்ண போறோம். வாவ், சூப்பர் ஜானு. என்ன இது? மசாலா சப்ளை பண்ற டெண்டரா? இது எப்படி மாறுச்சு? ஒன்னும் புரியலையே. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், என் விஷயத்தை நீங்க வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு. அதையும் மீறி நீங்க இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கீங்கன்னா, பா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு என் மேல பயமே இல்லல? இல்ல தமிழ், அது வந்து நான் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு போகாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப இப்படி மாட்டிக்கிட்டீங்களே சித்தப்பா. தமிழ் வேணாம், நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. தப்பா? அப்ப நான் பண்றது தப்புனா அப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? நான் 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 என்ன தப்பு பண்ணேன்? என்ன சித்தப்பா, ஆலந்தூர் மறந்துட்டீங்களா என்ன? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யாரு என்ன ஏதுன்னு மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல, அதனால என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுல. நான் தான் ஜனாமாவோட சொந்த பேத்தின்னு. அப்ப நான் அவங்களோட ரத்தம் தானே. அவங்களோட டிஎன்ஏ எனக்கும் கொஞ்சம் இருக்கும்ல. ஜனாமாவோட குணம், கோவம், அச்சு பிசுறாம என்கிட்டயும் அதெல்லாம் இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்கல்ல. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னா தமிழ் இங்க பாரு, நான் சத்தியமா இத பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. நான் ஏதோ ஆர்வ கோளாறுல தப்பா முடிவெடுத்துட்டேன். தயவு செஞ்சு விட்டுரு. விட்டுடுறதா? என்ன சித்தப்பா பாக்குறீங்க? உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். போங்க, போய் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. சித்தப்பா, சித்தி போயிட போறாங்க, கிஃப்ட் போயிட போகுது, சீக்கிரம்.
யார் நீங்க? என்ன வேணும்? கணேசன் இருக்காரா? ஆமா, ஏன் புருஷன் தான். அவரை பார்க்கணும். அச்சச்சோ சித்தப்பா, பார்க்க கூடாத ஆளை பார்த்துட்டாங்களே. ஐயோ, போங்க போய் ஏதாவது சமாளிங்க, போங்க. உண்மையெல்லாம் சொல்லிட போறாங்க. போங்க டக்குன்னு பார்த்து. ஏங்க, யாருங்க இவங்க? உங்களை தேடி வந்திருக்காங்க. அது அது எங்க உங்களுக்கு? ஏய் சுமாரு, யாரு நீ? ஏங்க, உங்களை நல்லா தெரியும்னு வந்திருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்க? சாரிம்மா, வாமா ப்ளீஸ். நான் வரவா? ம். சித்தி, அவங்க சித்தப்பா கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காங்க. வேலையா? ஆமா. ஆக்சுவலா அவங்க என்கிட்ட தான் கேட்டாங்க. சித்தப்பா தானே இந்த வீட்ல எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். கம்பெனிலயும் சித்தப்பா தான் சூப்பர் சீனியர்னு நான் தான் அவங்கள கால் பண்ணி சித்தப்பாவை பார்க்க வர சொன்னேன். சித்தப்பா, ஆமா தானே சித்தப்பா? ஆமா அமுதா. அவ்வளவுதான் சித்தி. சித்தப்பா, சித்தப்பா, நீங்க அவங்க கிட்ட என்னதான் பேசுவீங்க? ரொம்ப அசிங்கமா இருக்கு சித்தப்பா. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பையனையும் வச்சுக்கிட்டு என்ன வேலை இதெல்லாம்? நியாயமா இப்பவே ஜனாமா கிட்ட சொல்லி இந்த கதையை இப்பவே முடிக்கணும். ஆனா என் பக்கமும் ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, அதான் அந்த சீக்ரெட். அதனாலதான் நான் பல்ல கடிச்சு அமைதியா இருக்கேன். ஜனாமா கிட்ட மட்டும் இப்ப நான் உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன்னு வைங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். யோசிச்சுக்கோங்க. அப்புறம் சித்தப்பா, இந்த சவகாசத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க. சித்தி பாவம் சித்தப்பா, அவங்க உங்களை ரொம்ப நம்புறாங்க. ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகம் அது. நீங்க செய்யற இந்த துரோகத்தை உங்க பொண்டாட்டியும் செஞ்சா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? அப்படி யோசிச்சு பார்த்தா எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டான்.